வீடு கட்டி வாழக்கூட நிலம் இல்லாதவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். 100 பேர் கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 100 பேரை நான் நேரில் சந்திக்க தான் இருக்கிறேன். வீடு கட்டி வாழக்கூட நிலம் இல்லை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் போடனாலும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க கட்டுற பணத்துக்கு என்னென்ன கவரேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பேன். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் மாரிமுத்து. நிலங்களை அளப்பதற்கு ஒன்று சர்வே கூப்பிடுவோம், இல்லைன்னா அந்த ஃபீல்டில் அனுபவம் உள்ள ஆட்களை கூப்பிட்டு நிலங்களை அளப்போம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா 4 பக்க அத்துக்கள் இல்லாத போது உங்கள் இடம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அளந்து பார்க்கலாம். இப்படி அளக்கும்போது மற்றவர்களோட உதவி தான் நாடணுமா, நாமளே நம்ம நிலத்தை அளக்க முடியுமா? முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக உங்களோட நிலத்தை நீங்களே அளக்க முடியும். அது சதுரமாக இருந்தாலும் சரி, செவ்வகமாக இருந்தாலும் சரி, முக்கோணமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஷேப்னே சொல்ல முடியல, கோணல் மாடலாக இருக்கு அப்படின்னு சொல்ற நிலமாக இருந்தாலும் நான் சொல்ற ஐடியாக்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்களே உங்க நிலத்தை அளக்க முடியும். சரி, கண்டனுக்குள்ள போயிடலாம். ஸ்கொயர், சதுரம். ஒரு நிலம் சதுரமா இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான். 4 பக்கமும் சரிசமமா இருக்கிறது தான் சதுரம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிலப்பரப்பு இருக்கிறது ரொம்ப ரேர் தான். ஒருவேளை உங்க நிலம் சதுரமாக எல்லா பக்கமும் ஒரே சைஸ் இருந்தது அப்படின்னா பக்கம் இன்ட்டு பக்கம், ஒரு பக்கத்தையும் இன்னொரு பக்கத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதாவது ஏரியா எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்றேன். பரப்பளவு அப்படின்றது இந்த சதுரம் இருக்கு இல்லையா, இந்த கட்டத்துக்குள்ள எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குதோ அதுதான் பரப்பளவு. இந்த சதுரம் இருக்கு இல்லையா, இந்த வெளிப்புற கோடு இருக்கு பாருங்க. நீங்க இங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த புள்ளியில இருந்து மறுபடியும் இப்படி சுத்தி வந்து அதே புள்ளியில நீங்க நிற்கும் போது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றது தான் சுற்றளவு. ரைட். உங்க நிலம் சதுரமா இருந்ததுன்னா பக்கம் இன்ட்டு பக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பக்கத்தோட அளவு 10 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்க. சதுரம்னால எல்லா பக்கமே 10 ஸ்கொயர் ஃபீட் தான். ஸோ 10 இன்ட்டு 10 100 ஸ்கொயர் ஃபீட் தான் சதுரத்தின் பரப்பளவு. அதே மாதிரி தான் உங்க நிலத்தோட அளவு என்னன்னு பார்த்துட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் சதுரமாக இருந்தா. இன்னைக்கு தேதிக்கு ரியல் எஸ்டேட்ல நிறைய பிளாட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க போடுற முக்காவாசி பிளாட்ஸ் ரெக்டாங்கிளா தான் இருக்கும், அதாவது செவ்வகமாக தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் பிளாட்ஸ் வாங்க போறீங்களோ இந்த முறையை பயன்படுத்தி நீங்க வாங்க போற பிளாட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தெரிஞ்சுக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னா L இன்ட்டு பி. L லென்த்து, பி பிரெத்து. நீளத்தையும் அகலத்தையும் மல்டிப்ளை பண்ணா வரக்கூடியது செவ்வகத்தின் பரப்பளவு. பிரெத்து ஒரு 40 வச்சுக்குவோம், லென்த்து ஒரு 15 வச்சுக்குவோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட். நான் ஒரு சாம்பிள் சொல்றேன். உங்க பிளாட் என்ன அளவோ அந்த அளவு போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ரைட். அடுத்து ட்ரையாங்கிள், முக்கோணம். இந்த முக்கோணம் 90 டிகிரி முக்கோணம். ஒரு முக்கோணம் 90 டிகிரி முக்கோணமா இருந்தது அப்படின்னா அதனோட பரப்பளவு கண்டுபிடிக்க ஆஃப் BH 1/2 இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். இந்த ஃபார்முலா ஜஸ்ட் நீங்க அந்த வேல்யூ அப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இது பெரிய கம்பசூத்திரம் எல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் ஒரு வடிவத்தில் வர்றதுனால ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். அடுத்து 2 மெத்தட் பார்க்க போறோம். அது எல்லாமே உங்க நிலம் கோணல் மாடலா இருக்கும் இல்லையா, அவங்களோட நிலத்தை அளக்கிறதுக்கு பயன்படும். இப்போ இந்த பிக்சரை பாருங்க. இது செவ்வகம் சொல்றதா இல்ல சதுரம் சொல்றதா எப்படியுமே நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வளைவுகள் இல்லாம ஸ்லைட்டா வளைவுகள் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ABCD எல்லாம் போட்டுருக்கல, அதை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். ஆக்சுவலா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் 4 பக்கம் சொல்றதுக்கு பதிலாக ஏபின்னு சொன்னா மேல இருக்கிற பக்கம், பிசின்னு சொன்னா ரைட் சைட்ல இருக்கிற பக்கம், ஏடின்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற பக்கம், டிசின்னு சொன்னா கீழே இருக்கிற பக்கம், இப்படின்னு கால்குலேட் பண்றதுக்காக நான் ஏபிசிடி போட்டிருக்கேன். ஸோ எதிர் பக்கங்களை கூட்டி 2ஆல வகுத்துங்க, ஒரு ஆன்சர் வரும் இல்லையா. அந்த 2 ஆன்சரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு பரப்பளவு. இது கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஏபி ஒரு 7 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கிங்க, டிசி ஒரு 8 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கிங்க. ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணணும். 8 7 15, 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7.5 வரும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணணும். ஏடி 9 ஃபீட் வச்சுக்கிங்க, பிசி 10 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கிங்க. ரெண்டையும் கூட்டினா 19, 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.5. இப்போ 7.5யும் 9.5யும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்தோட பரப்பளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 71.25. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா இப்போ அடுத்து ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். இப்போ இந்த படத்தை பாருங்க. இந்த இடம் கண்ணாபின்னான்னு வளைவா இருக்குது. இந்த மாதிரி உங்க நிலம் இருந்தது அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா ரூட் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதில் எஸ் அப்படின்றது ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2.
இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எந்தெந்த 2 புள்ளியெல்லாம் நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா முக்கோணம் ஷேப்பில் வருதுன்னு பார்க்கணும். அந்த 2 புள்ளியும் இணைச்சி நீங்கள் முக்கோணத்தை உருவாக்கிக்கோங்க. இப்போ நான் இந்த புள்ளியும் இணைச்சி ஒரு முக்கோணத்தை உருவாக்கிட்டேன். அதே மாதிரி இந்த புள்ளியும் இணைச்சி இன்னொரு முக்கோணத்தை உருவாக்கிட்டேன். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது மொத்தம் 3 முக்கோணம். இதில் ஏபிசின்றது ஒரு முக்கோணத்துக்கும் 3 பக்கம் இருக்கு இல்லையா, அதில் எந்த பக்கத்தை வேணால் நீங்கள் ஏ வச்சுக்கலாம், பி வச்சுக்கலாம், சி வச்சுக்கலாம். ஒரு முக்கோணத்துக்கும் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த முக்கோணத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஏ பி சி. இப்போ இந்த முக்கோணத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஏ பி, ஸோ ஆல்ரெடி இது சி போட்டாச்சு. இப்போ இந்த முக்கோணத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஏ பி சி இப்படி போட்டுக்கோங்க. ஒரு முக்கோணத்துக்கும் தனித்தனி எஸ் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதுதான். இந்த ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு ஏபிசியை கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதை எஸ்ஸாக வச்சுக்கிங்க. ஸோ எஸ்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்ச உடனே எஸ்ல இருந்து ஏபிசி தனித்தனியாக மைனஸ் பண்ணி எஸ் இந்த 4 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரூட்டில் உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதை ரூட்லேருந்து நீங்கள் நார்மல் நம்பராக நீங்கள் மாற்றணும். ரூட்ல இருந்து நார்மல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா நிறைய கால்குலேஷன் போட வேண்டியது இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். ஜஸ்ட் மொபைல் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு ரூட்டுன்னு இருக்கும், அந்த ரூட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரூட் இல்லாமல் எவ்வளோ அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துடும். ஸோ ஒரு முக்கோணத்தை கண்டுபிடிச்சிங்க, 2 முக்கோணத்தை கண்டுபிடிச்சிங்க, 3 முக்கோணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 3 முக்கோணத்து வேலையும் கூட்டினா வரக்கூடியது தான் இந்த மொத்த நிலப்பரப்புடைய பரப்பளவு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று தனித்தனியாக வேல்யூ போட்டு என்னால் மல்டிப்ளை பண்ணி காமிக்க முடியும், ஆனால் பெரும்பாலும் யாராவது பார்க்க போகிறதில்ல. ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டேன். ஜஸ்ட் வேல்யூஸ் எடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன கணக்குகள் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லியிருக்கேன். நம்ம அளக்கும் போது ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது தான் ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து சென்டா எப்படி மாற்றுறது, ஏர்ஸா எப்படி மாற்றுறது, ஏக்கரா எப்படி மாற்றுறது. நில அளவுகளில் நிறைய விதிமுறைகள் இருக்கு. ஆனால் இப்போ அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில விதிமுறைகள் தான் கொடுத்துருக்கேன். அதிலும் பத்திரத்தில் இருக்கிற அளவும் பட்டாவில் இருக்கிற அளவும் சரியானு பார்க்கறதுக்கு முதல் 2 விதி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 1076 சதுரடி அப்படின்றது ஒரு ஏர்ஸ், 100 ஏர்ஸ் அப்படின்றது ஒரு ஹெக்டேர். ஃபார் எக்ஸாம்பிள் 600 சதுரடி நிலம் வாங்கியிருக்கீங்க, அதற்கு பட்டாவும் வாங்கியிருக்கீங்க. அந்த பட்டாவில் ஹெக்டேர்ஸ் ஏர்ஸ்ல கொடுத்துருக்க அளவு சரியானு பார்க்கறதுக்கு 600 சதுரடி இல்லையா, அதனால 600 டிவைடட் பை ஒரு ஏர்ஸ் அப்படின்றது 1076 சதுரடி. அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கிங்க. நமக்கு வர ஆன்சர் 0.557. 0 இது ஹெக்டேர், 0.55 இது ஏர்ஸ். உங்க நிலத்தோட வேல்யூ ஒரு ஹெக்டேருக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த ஏர்ஸ் வேல்யூ மட்டும் தான் மென்ஷன் ஆகும், ஹெக்டேர் 0 தான் இருக்கும். ஒருவேளை 100 ஏர்ஸுக்கு மேல இருந்ததுன்னா இந்த ஹெக்டேர் இருக்கு இல்லையா, இங்க 1ன்னு வந்துடும். அப்புறம் பாயிண்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அது ஏர்ஸ்ல வரும். ஸோ அதிகபட்சமா ஏர்ஸ்ல 99 வரைக்கும் வேல்யூ வரும். 100 வந்துச்சு அப்படின்னா ஹெக்டேர்ல 1 வந்துடும், ஏர்ஸ்ல மீதி என்ன வேல்யூ இருக்கோ அது இங்க மென்ஷன் ஆகும். ஸோ 1-0 அப்படின்றது 100 ஏர்ஸ், ஒரு ஹெக்டேர்னு அர்த்தம். உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைச்ச மதிப்பை ஏர்ஸாக மாற்றினீங்கன்னா அந்த மதிப்பு தான் கவர்மெண்ட்டில் கொடுக்குற பட்டாவில் மென்ஷன் பண்ணியிருப்பான். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண டைமில் ஆதவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஷேர் பண்ணுற வேலையை பார்த்துக்குவோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.